கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் 39வது சூரே ஜுமருடைய 32வது வசனத்திலிருந்து 24வது ஜுஸ் ஆரம்பத்திலிருந்து அந்த சூறாவை ஓதி முடித்தோம். பிறகு 40வது சூரே மூமின் முழுமையாக ஓதி முடித்தோம். பிறகு 41வது சூரா, 2 பேர் ஹாமீம் சஜ்தா கூட அந்த சூறாவுக்கு பேர், ஃபுஸ்ஸிலத் கூட அந்த சூறாவுக்கு பேர். அந்த சூறாவில் 46 வசனங்களை ஓதியிருக்கிறோம். 24 ஜூஸ்களை முடித்துள்ளோம். பல விஷயங்கள் அந்த ஜுமருடைய சூறாவில் ஒரு சுப செய்தி இருக்குது. யாருக்காக இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹ் தாலா கூறுகின்றான், குல் நபியே சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்கள் மீது தானாகவே அநியாயம் செய்தவர்கள், வரம்பு மீறி செயல்களை செய்தவர்கள். யார் அவங்க? பாவம் செய்தவர்கள். நாம் பாவம் செய்தால் முதல்ல யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். அப்படிப்பட்டவர்களை சொல்லுங்க. அல்லாஹு அக்பர். நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், பாவிங்களுக்கு சொல்லுங்க. என்ன செய்தி சொல்லணும்? இந்த வசனம் எப்போ இறங்குச்சு சொன்னால், மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு மக்காவாசிங்க மக்கா வெற்றிக்கு முன்னால் வரைக்கும் ரசூலுல்லாஹுக்கு எதிராக போர் செஞ்சாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நிராசை, இப்போ நம்ம முஸ்லீம் ஆனால் கூட என்ன இருக்குது, அவ்வளோ பாவம் நம்ம செஞ்சிட்டோமே, பதரில் ரசூலுல்லாஹுக்கு எதிராக நம்ம போரிட்டோம், உஹதில் கூட அதே மாதிரி பண்ணோம், எல்லா விஷயங்கள் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாது, முஸ்லீம் ஆகி பிரயோஜனம் இல்லை. சிலர் நினைச்சாங்க, நாம் எத்தனை பாவம் செஞ்சுருக்கோம், அதெல்லாம் விபச்சாரம் பாவம், திருடுறது பாவம், கொலை செய்கிறது பாவம், சின்ன வயசில் மகளை உயிரோடு புதைக்கிறது பாவம், இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோமே, இஸ்லாம் இதுக்கெல்லாம் பாவம் என்று சொல்லுதே, நரகத்தில் அல்லாஹ் போட்டுருவான்னு சொல்கிறானே, அப்போ நம்ம முஸ்லீம் ஆகி பிரயோஜனமே இல்லையே. இன்னொருத்தர் யார்? வஹ்ஷி. இவர் உஹது போரில் ஹம்சா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹுவை கொலை செய்தவர். இவருக்கும் ஹம்சா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு என்ன பிரச்சனையும் இல்லை, இவருக்கு இஸ்லாத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவரும் முஷ்ரிக்காக இருந்தார், ஆனால் இவர் அடிமையாக இருந்தார். அடிமையாக இருக்கிறதுக்கு இவருக்கு பிடிக்கல. பிலால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நண்பர், அதே இதில் சேர்ந்தவர், ஹபஷா நாட்டுக்காரர். அவருக்கு ஆசை என்னன்னு சொன்னால், நான் விடுதலை ஆகிடணும். அப்போது பதருடைய போரில் 3 பெரிய ஆளுங்க, ஒரே குடும்பத்தில் சேர்ந்த 3 ஆளுங்க, உத்துபா, அவனுடைய சகோதரர் ஷைபா, உத்பாவுடைய மகன் வலீத், இந்த 3 பேர் கொல்லப்பட்டாங்க. இந்த 3 பேருடைய குடும்பத்திலிருந்து ஹிந்தா, பேர் என்ன? ஹிந்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பிறகு முஸ்லீம் ஆயிட்டாங்க. ஆனால் ஹிந்தாவுடைய அப்பா உத்பா, அப்பா கொல்லப்பட்டார், ஷைபா சித்தப்பா தம்பி. இப்போ ஹிந்தாவுக்கு கோவம், அபு சுஃபியானுடைய மனைவி, ஹம்சாக்கு பழி வாங்காமல் நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஹம்சாவுடைய ஈரல் கடிக்காமல் எனக்கு நிம்மதி கிடைக்காது. யார் இருக்கிறான் ஹம்சாவுக்கு கொலை செய்கிறதுக்கு அடுத்த போரில்? அப்போ சொன்னாங்க, வஹ்ஷின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு, நல்லா ஈட்டி அடிப்பார். அப்போ வஹ்ஷியை கூப்பிட்டு இந்த அம்மா ஹிந்தா சொன்னாங்க, உன்னுடைய ஒரே ஒரு வேலை, போரில் நீ வந்தால் நீ வெறும் ஹம்சாவுக்கு ஷஹீத் பண்ணால் போதும், நீ விடுதலை ஆகிடுவ. என்கிட்ட இருக்கிற நல்ல காஸ்ட்லி ஜுவல்லரி அதெல்லாமே உனக்கு நான் அன்பளிப்பாக கொடுத்துருவேன். அவனுக்கு அந்த ஜுவல்லரியெல்லாம் வேணாம், ஃப்ரீ ஆகிடணும். இப்போ வஹ்ஷி வந்தார் அந்த போரில், உஹத் போர் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் கேட்கலாம். அந்த போரில் வஹ்ஷி ஹம்சா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹுவை ஷஹீத் பண்ணி அவருடைய நெஞ்சை கிழித்து அவருடைய ஈரலை எடுத்து ஹிந்தாவுக்கு கொடுத்து, ஹிந்தா அந்த ஈரலை கடித்து அவங்க கோவத்தை அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்க. இப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வந்ததுக்கு பிறகு வஹ்ஷி அவருக்கு ஒரு பயம், எவ்வளோ பெரிய பாவம் நான் செஞ்சுருக்கேன், நான் ஷிர்க் பண்ணியிருக்கேன், ஹம்சா போன்ற ஒரு நல்லவரை கொலை பண்ணியிருக்கேன், மற்ற பாவங்களும் நான் செஞ்சுருக்கேன். ரசூலுல்லாஹ்ட்ட பிலால் ரதியல்லாஹு தஆலா கூப்பிட்டுட்டு வர்றார், வஹ்ஷி கவலைப்படாத, முஸ்லீம் ஆயிடு, அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான். வஹ்ஷி வந்தார், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் முஸ்லீம் ஆகி கூட பிரயோஜனம் இல்லை, எனக்கு அல்லாஹ் நரகத்தில் தான் போடுவான், அப்போ நான் எதுக்கு முஸ்லீம் ஆகணும்?
அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா ஃபுர்கானுடைய வசனத்தை ஓதுறார். நம்ம கேட்டோம் இல்லை, யார் ஷிர்க் வைத்தார்களோ, கொலை பண்ணாங்களோ, விபச்சாரம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அல்லாஹு தாலா அவங்க உண்மையான பாவ மன்னிப்பு கேட்டால் இல்லா மன் தாபா வ ஆமனா வ அமில அமலன் சாலிஹன், யார் உண்மையான பாவ மன்னிப்பு தேடி அதுக்கு பிறகு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். இந்த வசனத்தை சொன்ன உடனே வஹ்ஷி சொல்றாரு, இதில் அல்லாஹ் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கான், நல்ல அமல் செய்யணும்னு சொல்லி. அந்த நல்ல அமல் என்னால் செய்ய முடியலன்னா இன்னும் வசனங்களை நான் கேட்கணும். அப்போ அல்லாஹு தாலா சில நாட்களுக்கு பிறகு ஒரு வசனம் இறங்கிச்சு. இன்னல்லாஹ, அங்கே நல்ல அமல்களை பற்றி இல்லை, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுடன் இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, ஷிர்க்கை தவிர மற்ற பாவங்களை யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவங்களுக்கு மன்னிப்பான். வஹ்ஷி கேளுன்னு சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார், இல்லைங்க, அதில் அல்லாஹ் சொல்கிறான் யாரை நாடுகின்றானோ, என்னை போல மோசமானவனை அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு நாடுவானா? இன்னொன்று ஆயத்தை கேட்கணும். அல்லாஹு அக்பர். ஹம்சாவை கொலை பண்ணுறவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக வசனம் இறங்கிறது. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தானே அநியாயம் செய்து கொண்டார்களே அப்படிப்பட்ட என்னுடைய அடியார்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், என்ன, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு நீங்கள் நிராசை அடைய வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் தபாரக வ தஆலா அனைத்து பாவங்களை மன்னிப்பான். ஏன்? இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன்தான் அதிகமாக மன்னிக்கக்கூடியவன், கருணை உள்ளவன். இதில் நல்ல அமல் செய்தால்தான், யாரை அல்லாஹ் நாடினால் சொல்லி இல்லை. சொன்ன உடனே வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்கிறாரு. முஸ்லீம் ஆயிட்டார் இல்லை, அந்த 2 வசனங்களை விட்டார் அவர். நான் நல்ல அமல் செய்யணும், அல்லாஹ் சொல்லிட்டான் இல்லை, யார் தௌபா செஞ்சது பிறகு நல்ல அமல் செய்கிறாங்களோ அல்லாஹ்ட்ட துவா கேட்டுகிட்டே இருந்தார். அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சரி வஹ்ஷி, எப்படி நீங்கள் ஹம்சா என்னுடைய சித்தப்பாவை எப்படி கொலை பண்ணீங்க, ஷஹீத் பண்ணீங்க, சொல்லுங்கள் கொஞ்சம். அப்போ வஹ்ஷி சொல்கிறார், இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுகிட்டே இருக்காங்க, அவங்க கண்கள்லேருந்து தண்ணி போயிட்டே இருக்குது. சொன்னார், நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன், முடிந்தால் பள்ளிவாசலுக்கு வந்தால் என் பார்வை உங்கள் மீது படுற மாதிரி உட்காராதீங்க. உங்களுக்கு பார்த்த உடனே எனக்கு ஹம்சாவுடைய ஞாபகம் வருது, என்னால் தாங்க முடியல. அப்போ வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா ஓரமாக உட்காந்துருவார், அல்லாஹ்ட்ட அழுது துவா கேட்பார். எல்லாத்துக்கும் மன்னிப்பு கிடைச்சிச்சு. ஹிந்தாக்கு கிடைச்சிச்சு, அபு சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. என்னுடைய துர்தஷ்டம் பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பார்க்க மாட்டேங்கிறாரு. அல்லாஹ் இது வரைக்கும் எல்லாமே எனக்கு ஹம்சாவை கொலை செய்தவர், ஹம்சாவை ஷஹீத் பண்ணவர் சொல்லி ஞாபகம் வைக்கிறாங்க. என் கையால் ஏதாவது நல்ல அமல் செய்யணும், உம்மத் அது ஞாபகம் வைக்கணும். அல்லாஹ் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தான். முசைலமா கஸ்ஸாப், நான் நபி என்று சொன்னவன், பெரிய படை எடுத்துக்கிட்டு வந்துட்டான், தான் நபின்னு சொல்லி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய காலத்தில் பெரிய படை. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய தலைமையில் முஸ்லீம்கள் போரிடுறாங்க, ரொம்ப கஷ்டமான போர். அந்த நேரத்தில் வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தனியாக நின்று அந்த முசைலமாவை குறி வச்சு அதே ஈட்டியால் கொலை பண்ணிட்டு அப்புறமா அல்லாஹ் எடுத்து சொல்கிறாங்க, யா அல்லாஹ் பிஹி கதல்து ஹைரன் நாசி ஹம்சா, இந்த ஈட்டியை கொண்டு சிறந்த மனிதன் ஹம்சாவை நான் ஷஹீதாக்கினேன். வபிஹி கதல்து ஷர்ரன் நாசி முசைலமா, இதே ஈட்டியால் நான் மோசமான மனிதன் முசைலமாவை கொலை பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக இது வச்சுக்கோ அல்லாஹ், இந்த நல்ல செயலை வச்சு எனக்கு மன்னிப்பாயாகன்னு சொல்லி அல்லாஹு தாலா வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு நாம் நினைவு செய்தால் என்ன ஞாபகம் வருது? முசைலமாவை கொலை செய்தவர். சரி, இப்போது நாம் கூட பாவம் செஞ்சுருக்கோம்ல, தௌபா கேட்கணும். தௌபா கேட்டதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வ அனீபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய படைத்து ஆள்பவனை பக்கம் திரும்புங்கள். வ அஸ்லிமு லஹு, பணிந்து விடுங்கள், சரண்டர் ஆகிடுங்க, சப்மிட் ஆகிடுங்க.
தௌபா செஞ்சு இனிமேல் நான் நல்லவன் ஆயிட்டேன்னு சொல்லி இல்லை. தௌபா செஞ்சதுக்கு பிறகு அல்லாவின் பக்கம் திரும்பணும். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று இருக்குது தௌபா, தாபா யதூபு, திரும்பினான். இன்னொன்று இருக்குது அனாபா யுனீபு, அனீபு இருக்குல்ல, அனாபா யுனீபு இனாபத்தன் ஃபஹுவா முனீப். குரானில் முனீப், நபிமார்களை பற்றி முனீப் வந்திருக்கு. ஒன்று தௌபா திரும்புறது, இன்னொன்று இனாபா அதுவும் திரும்புறது, மூணாவது அவுபா அதுவும் திரும்புறது. அவுபாவுடைய ஒரு பேர் சொல்லுங்க குரான்ல. அவ்வாப். ஹசரத் ஓதுனார்ல அவ்வாப் அவ்வாப். நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொன்னா, சுலைமான் அவ்வாப், அய்யூப் அவ்வாப், தாவூத் அவ்வாப். அவ்வாப்னு சொன்னால் நிறைய திரும்புகின்றவர்கள். தௌபா செய்கிறவனும் திரும்புவார், இனாபா செய்கிறவரும் திரும்புவார், அவுபா செய்கிறவரும் திரும்புவார். இந்த 3 திரும்புறதுக்கு வித்தியாசம் இருக்குது. தௌபா செய்கிறவர் பாவத்தை விட்டு அல்லாவின் பக்கம் திரும்புவார். இனாபால இருக்கிறவர் நல்ல அமல்களை செய்கிறதுக்கு அல்லாவின் பக்கம் திரும்புவார். அவர் பாவத்தை விடுவதற்காக அல்லாவின் பக்கம் திரும்புவார். இனாபா இருக்கக்கூடியவர் நல்ல அமல் செய்வதற்காக அல்லாவின் பக்கம் திரும்புவார். அவுபா செய்கிறவர் அல்லாவை தவிர மற்ற எல்லா விஷயங்களை விட்டு அல்லாவின் பக்கம் திரும்புவார். அதனால அவ்வா வெறும் நபிமார்களுக்கு வந்துச்சு. புரிஞ்சிச்சாங்க? அப்போ நீங்க தௌபாவை விட்டுட்டீங்க, இப்போ என்ன செய்யணும்? அனீபு இலா ரப்பிக்கும், அல்லாஹு தாலாவின் பக்கம் நல்ல அமல்களை கொண்டு திரும்புங்கள். மின் கப்லி அன் யாத்தியக்குமுல் அஸாபு சும்ம லா துன்சரூன், உங்களுக்கு தண்டனை வருவதற்கு முன்னால அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிருங்க. தௌபா கேட்டுட்டோம், இப்போ நல்ல அமல் ஸ்டார்ட் பண்ணிருங்க. தண்டனை வர்றதுக்கு முன்னால, தண்டனை வந்துச்சுன்னு சொன்னா சும்ம லா துன்சரூன், அதுக்கு பிறகு உங்களுக்கு உதவி செய்யப்பட மாட்டீர்கள். அவ்வளோதானா? சரி, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிட்டோம். அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும், நல்ல அமல் செய்யணும்னா என்ன வேணும்? வத்தபிஉ, பின்பற்றுங்கள், அஹ்ஸன மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய படைத்த ஆள்பவனின் புறத்திலிருந்து எது அழகான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த விஷயங்களை பின்பற்றுங்க. தொழுறோங்க, அல்லாவும் அவனுடைய தூதர் எப்படி தொழுவ சொல்றார் அப்படி தானே தொழுவணும். இல்லை நான் இஷ்டப்படி நான் தொழுவேன்னு சொன்னால் அது பின்பற்றுதல் இல்லை. பள்ளிவாசலில் நான் கொஞ்சம் கடுமையாக சொல்கிறேன், சஃபில் பார்க் மாதிரி இல்லைன்னு சொல்லி. ஏன்னா மொல்லமாக சொல்லிடுறோம், சொன்னதுக்கு பிறகும் கேட்கலன்னு சொன்னால் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் சொல்ல வேண்டியதாக வருது. எத்தனையோ 3-4 வருஷமாக நான் சொல்லிட்டு இருக்கேன், இடம் விடாதீங்க, இடம் விடாதீங்க. அப்போது நாம் வெறும் அல்லாவுக்காக வரணும். வணக்கம் சொன்னால் அல்லாஹ் சொன்ன மாதிரி வணக்கம் செஞ்சாதான் அது வணக்கம். அல்லாஹ் சொல்கிற மாதிரி செய்யாமல் நம்ம இஷ்டப்படி பண்ணால் அது வணக்கம் இல்லை. அது நாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு பேரெல்லாம் வணக்கம் இல்லை. ஒத்தபியூ அஹ்ஸனமா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், எது சிறந்தது உங்களுடைய ரப்பு புறத்திலேருந்து உங்கள்கிட்ட வந்துச்சோ அதை பின்பற்றுகள். மின் கப்லி அன் யாத்தியக்குமுல் அஸாபு பக்தத்தன், திடீரென்று உங்களுக்கு தண்டனை வருவதற்குள் முன்னால், வஅன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் அறியாமல் இருக்கின்ற நிலைமையில் திடீர்னு உங்களுக்கு தண்டனை வர்றதுக்கு முன்னால் திருந்துருங்க. இப்போ என்ன தெரிஞ்சிச்சிங்க? எவ்வளோ பெரிய பாவம் நம்ம செஞ்சு இருந்தால் கூட அல்லாஹ் மன்னிப்பான். சில பேருக்கு இந்த கேள்வி வரும், ஹஸரத் இப்படியெல்லாம் நீங்கள் பயான் பண்ணிட்டீங்கன்னா அவன் இஷ்டப்படி பாவம் செஞ்சுட்டே இருப்பான், அப்புறம் எல்லாம் மன்னிச்சுவான்னு சொல்லி பாவம் செய்வான். தௌபா கேட்கறதுக்கு மனசு எல்லாத்துக்கும் வராது. பாவத்துடைய ஆசை வந்துச்சு, அந்த டேஸ்ட் வந்துச்சுன்னு சொன்னால் விட முடியாது. எத்தனை குடிக்காரங்க இருக்காங்க, குடி பழக்கத்தை விடணும். எனக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? முடியல ஹஸரத். விபச்சாரம் செய்கிறவங்க இருக்காங்க, முடியல ஹஸரத். அப்போ எல்லாத்துக்கும் அல்லாஹ் அந்த தௌஃபீகை கொடுக்க மாட்டான். அதான் வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ் அந்த தௌஃபீக் கொடுத்தான். அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் மன்னிச்சிருவான், எல்லாமே மன்னிச்சிருவான்னு இருந்தால் எல்லாமே பாவம் செய்வாங்களே. பாவத்தை விட்டு உண்மையான தௌபா செய்கின்ற உள்ளம் கிடைக்கிறது கஷ்டம். யாராவது உங்களுக்கு துவா செஞ்சு இருக்கணும், இல்லை வேற யாராவது நம்ம நன்மை செஞ்சு இருந்த காரணத்தினால தான் அல்லாஹ் நமக்கு அந்த மனசு கொடுக்குறான். உண்மையான தௌபானா என்ன? சின்ன விஷயமா? தௌபா 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 தௌபா. அது அந்த தௌபாக்கு இன்னும் நாம் தௌபா கேட்கணும். அதில் பாவத்தை மன்னிச்சார், எல்லா பாவம் மன்னிச்சு, நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ஐபிஎல் பார்க்கணும், அது பார்க்கணும். அந்த தௌபாக்கு நாம் இன்னொரு தௌபா செய்யணும், விளையாட்டான தௌபாக்காக. உண்மையான தௌபா என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்,
அந்த காரியம், இந்த பாவம் நம்ம செஞ்சோம் இல்லை, அது குற்றம் சொல்லி ஒத்துக்கணும். நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏதாவது சொன்னால் அப்படியா சொல்லி பதில் கேட்பாங்க. முதல்ல ஒத்துக்கணும். ரெண்டாவது, அந்த குற்றத்தின் மீது கை சேதம் இருக்கணும். நான் இப்படி பண்ணவன் இல்லை. யாராவது வாலிபன் அந்த மாதிரி தவறு செய்தால், வாலிபர்கள்லாம் இப்படி பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் நான் கூட இந்த மாதிரி பண்ணேன் இல்லை. வஃபாத் ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு குற்றத்தின் மீது கை சேதம் இருக்கணும். இது கண்டிஷன். இது இல்லைன்னா தௌபா இல்லை. வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்ததில்லை, யாரெல்லாம் நான் ஹம்சாவை ஷஹீத் பண்ணிட்டேனே, ஹம்சாவை. அந்த மூணாவது, உறுதியாக முடிவு எடுக்கணும், இனிமே நான் அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன். சில இமாம்கள் 4வது கண்டிஷன் வைக்கிறாங்க. 4வது என்னன்னு சொன்னால், அந்த பாவத்தின் சிந்தனை வந்தால் ஆசை வரக்கூடாது. காவாவை போல தெரியணும், அந்த பாவமா, மீண்டும் அந்த பாவம் வேண்டாம். அந்த மாதிரி உள்ளம் கொண்டு தான் வஹ்ஷி வந்தார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்படிப்பட்ட உள்ளம் எல்லாத்துக்கும் கிடைக்காதுங்க. அந்த மாதிரி உள்ளத்துடன் வந்து பாவம் மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு தௌபா நடந்துச்சு. அதுக்கு பிறகு இனாபா வேணும். இனாபா என்றால் நல்ல செயல்களின் பக்கம், நல்ல செயல்களை கொண்டு அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டும். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நாம் நல்லவர்களாக மாறிட்டோன்னு சொன்னால் மஃபாத்துக்கு முன்னால் அல்லாஹ் தாலா, அல்லாஹ் பள்ளிவாசலுக்கு வந்தால் என்னுடைய முயற்சி இருக்குது, ஆனால் டிஸ்டர்ப் ஆகிடுது. பள்ளிவாசலுக்கு வந்தால் வெறும் அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டும்தான் இருக்கணும். அதுக்காக தான் பள்ளிவாசலில் பேசக்கூடாதுன்னு சொல்கிறோம். மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பள்ளிவாசல் நுழைஞ்சிட்டோம் இல்லை, யார்கிட்ட பேசணும்? ஒரு 5 நிமிஷம் இகாமத் சொல்கிறதுக்கு 5 நிமிஷம் இருக்குன்னு சொன்னால், எதுவும் நம்ம பார்க்கில் உட்காந்த மாதிரி, என்னங்க என்ன பண்ணீங்க, இது பண்ணீங்க, அது சேரு போட்டது சரியில்லை, அந்த ஜன்னல் சரியில்லை, அந்த ஏசி சரியில்லை, சரி மார்க்கெட்டில் உட்கார்ற மாதிரி உட்கார்றோமா? பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கணும். மார்க்கத்துக்கு தேவையான விஷயம் மட்டும்தான் பேசணும். காமெடி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, யாருடைய வீடு இது? அல்லாஹ்வுடைய தர்பார் இது. உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம எதுக்காக வர்றோம்? எல்லா மக்களை விட்டு வெறும் அல்லாவை திக்ர் செய்கிறதுக்காக வர்றோம் இல்லை. அப்போ அந்த பள்ளிவாசலில் இருக்கிற நேரமாவது நாம் வீண் பேச்சு பேசாமல் வெறும் நல்ல பேச்சாக பேசணும் முடிந்த அளவுக்கு. அதுவும் தொழுறதுக்கு முன்னால் 5 நிமிஷம் இருக்குன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசிகிட்டே உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ லைலத்துல் கத்ர் அன்னைக்கு பாருங்கள், பேசிகிட்டே இருப்பாங்க. அஸ்தக்ஃபிருல்லா, வந்தா பிஸ்மில்லா ஜிக்ர் பண்ணிட்டு வாங்க. அங்கே போட்டிருக்கல பள்ளிவாசலில் நுழையிற தெரியலனா துவா செய்யணும், அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக். அப்போ நாம் அவருடைய ஆசை என்ன இருக்கணும்னு சொன்னால், முடிந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை தான் இருக்கணும். மற்றவங்கள் சிந்தனையில் வந்தால் கூட அல்லாஹுக்காக தான் வரணும். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. இந்த விஷயத்தின் மீது நான் அமல் செஞ்சதுக்கு பிறகு இதை பற்றி நான் பேசுகிறேன். எது நம்ம கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு அல்லாஹ் தபாரக தஆலா தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி